மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலினுடைய பேஷ் இமாம், ஜாமியா மஹ்தியாவினுடைய பேராசிரியருமான மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஜே முகமது அஸ்ஹர் பின் பாகவி ஹஜரத் பிறந்தகை அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin, wassalatu wassalamu ala sayyidil anbiya wal mursalin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minin wal muslimin kullihim ajma'in. Amma ba'd, fa'udhu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Rabbi habli minas salihin. Sadaqallahul mawlana azim. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நமது அல் மதரசத்துல் உஸ்மானியாவின் 36ஆம் ஆண்டு நிறைவு விழா மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மதரசா உஸ்மானியா என்று வருகிற போது நம்முடைய நினைவுக்குள் அழியாத நினைவுக்கு சொந்தக்காரராக எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை மர்ஹூம் ஜாஃபர் அலி இம்தாதி நவ்வரல்லாஹு மர்கதஹு ஹஜரத் அவர்கள் நமது நினைவிலே என்றென்றும் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கபரை சூன பூஞ்சோலையாக ஆக்கி தருவானாக. அடுத்து மதரசத்துல் உஸ்மானியாவினுடைய நினைவுகளிலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஏற்று எவ்வளவோ சிரமங்களை சகித்து சரியான முறையில் இப்பகுதி மக்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய இல்மை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கிற ஹாஜி ஒய்செட் பாய் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய பெற்றெடுத்த பெற்றோர்கள் நினைவுக்குரியவர்கள். அதே போன்று எங்களுடைய சகோதரியும் ஏஎல் ஜாஃபர் அலி ஹஜரத் அவர்களுடைய துணைவியாகவும் மிக சிறப்பான முறையிலே மதரசாவை நடத்தி கொண்டிருப்பது என்பது மிகுந்த போற்றுதலுக்கும் துஆவுக்கும் அவர்கள் எல்லாம் உரித்தாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை இக்கல்விக்கூடத்தை பாக்கியாக்கி ஹயாத்தாக்கி வைத்திடுவானாக. எல்லா விதத்திலும் அல்லாஹ் அதற்குண்டான உதவிகளை ஒத்தாசைகளை அவனுடைய கிருபையை கருணையை அல்லாஹ் நசீபாக்கி தந்திடுவானாக என துவா செய்து என்னுடைய சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்த்துறை வழங்கிய என்னுடைய ஆசிரியர் பெருந்தகைகள், அதே போன்று மேடையிலே அமர்ந்திருக்கிற உஸ்தாது பெருந்தகைகள், உலமா பெருமக்கள், திரளாக வந்திருக்கிற இப்பகுதியை சார்ந்த மற்றும் மேட்டுமா நகரத்தின் பல பகுதிகளுக்கு வந்திருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள், பெரியவர்கள், மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை அல்லாஹ் நசீபாக்கி தந்திடுவானா. ஆமீன்.
அன்பை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலம் இருக்கிறது, மார்க்கம் எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ அத்துணை ஹராம்களும் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு மோசமான காலகட்டத்திலே நாம் எல்லாம் விட்டிருக்கிறோம். மதுவை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. ஆனால் இன்று மது கடைகள் ஆறாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வட்டியை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. வட்டி வாங்காதவர்கள் ஒருவரும் கூட கிடையாது என்கிற அளவுக்கு வட்டி உலகம் முழுக்க வியாபித்திருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கிற பள்ளி பருவ குழந்தைகள் இன்றைக்கு அன்றாட செய்தித்தாள்களில் வருவதை பார்க்கிறோம். பெற்றோர்களுக்கு அவமரியாதை செய்கின்ற பிள்ளைகள் அதிகமாக உருவாகிவிட்ட காலம். அதே போன்று ஊடகத்திலேயே உலா வந்து தங்களுடைய இளமைகளையும் முதுமைகளையும் நாசமாகிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இப்படியே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா விதமான தவறுகளும் அரங்கேறி கொண்டிருக்கிற இக்காலகட்டத்தில் இது போன்ற மதரசாக்களுடைய விழாக்கள் ஆங்காங்கே நடத்தப்படுவது என்பது அல்லாஹ்வை பற்றி சொல்லித் தருகின்ற, ரசூலை பற்றி சொல்லித் தருகின்ற கல்வி கூடங்கள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்திற்குரிய விஷயம் என்பதை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். இந்த விழாக்களை சாதாரணமாக நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. இந்த கல்வி கூடங்களை சாதாரணமாக நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. கோடி ரூபாய்களை செலவழித்தேனும் இந்த மாதிரி கல்வி கூடங்கள் நடத்தப்பட வேண்டும். கோடி ரூபாய்கள் செலவழித்தேனும் இது போன்ற மதரசா மாணவ மாணவியர்களுடைய கல்வித்தரங்களை, இஸ்லாத்தினுடைய ஈமானை மெருகூட்டுகின்ற விழாக்களை, ஆர்வமூட்டுகின்ற விழாக்களை நடத்துவது என்பது நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் பதிவு செய்கிறோம். என்று சொன்னால் காலம் ஒரு சரியான காலத்திலே நாம் பயணிக்கவில்லை. எல்லா கட்டங்களிலும் எல்லா பக்கங்களிலும் ஹராம்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற காலகட்டங்களில் அல்லாஹ்வை போதிக்கின்ற, ரசூலை பற்றி எடுத்து சொல்லுகின்ற, இஸ்லாத்தினுடைய அடிப்படை காரியங்களை பேசுகின்ற, ஈமானுக்கு மெருகூட்டுகின்ற ஒரு அற்புதமான கல்வி கூடங்கள் தான் மதரசாக்கள் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மாபெரும் ஆலிம் ஒருவர் மார்க்கறிஞர் கூறினார்கள், ஒரு சமூகம் அழிய வேண்டுமானால் பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை என்று சொல்கிறார். என்ன செய்ய வேண்டுமா? அந்த சமூகத்தினுடைய கொள்கை கோட்பாட்டை அழித்து விட்டால் போதும், அந்த சமூகம் அழிந்துவிடும். ஃபிரௌன் இருக்கிறானே, மிகப்பெரிய கொடுங்கோலன். ஃபிரௌனிடத்திலே உன்னுடைய கொள்கையை அழிப்பதற்கும் உண்மையை அழிப்பதற்கும் ஒரு ஆண் மகன் ஒருவன் பிறக்க இருக்கிறான் என்கின்ற செய்தி அவனை எட்டுகிற போது பல்லாயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை அவன் கொன்று குவித்தான். இது ஃபிரௌனுக்கான முட்டாள்தனம் என்கிறார்கள் மார்க்கறிஞர்கள். ஃபிரௌன் ஒன்றை செய்தால் போதுமானது, இவ்வளவு குழந்தைகளை அழிக்க தேவையில்லையாம். என்ன செய்ய வேண்டுமா? அவன் சார்ந்திருக்கிற கொள்கைக்காக வேண்டி ஒரு கல்லூரியை உருவாக்கினால், கல்வி கூடங்களை உருவாக்கினால் போதும், அவனுடைய கொள்கையை சொல்வதற்கு அந்த சமூகம் அழிக்கப்பட்டு போய்விடும். அவனுக்கு சாதகமான மக்கள் அவனுக்கு மத்தியிலே உருவாகி விடுவார்கள் என்று அந்த ஆலிம் பெருமகனார் சொன்ன செய்திதான் இன்றைய காலகட்டங்களிலே நமக்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உலகம் முழுக்க இஸ்லாத்தை காட்டிலும், மார்க்க கல்வியை காட்டிலும் உலக கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததனுடைய விளைவு என்னவென்றால்,
மார்க்க கல்வியினுடைய அனைத்து தரங்களும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுவர்க்கமும் நரகமும் உண்டா என்று ஒரு இஸ்லாமியன் கேட்கிறான். இந்த தலைமுறையினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கபருடைய வாழ்க்கை என்பது உண்மையா? மறுமையினுடைய வாழ்க்கை என்பது உண்மையா? அல்லாஹ்வை தான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, வேறு யாரையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள கூடாதா என்பது போன்ற ஈமானுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற அனைத்து விதமான விஷயங்களிலும் அவர்கள் படிக்கின்ற உலக கல்வியின் மூலமாக போதிக்கப்பட்டு இன்றைக்கு இஸ்லாமிய கொள்கையில் நாசப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலைகள் கல்லூரிகளின் மூலமாக, கல்விக்கூடங்கள் மூலமாக, உலக கல்விகள் மூலமாக உருவெடுத்து விட்டதை இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகளின் வாயிலாக வருவதை பார்க்கிறோம். அதற்குத்தான் அந்த ஆதி பெருமகனார் சொன்னார், ஒரு சமூகம் அழிவதற்கு அதனுடைய கொள்கைகளை அழித்தால் போதும், அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள் என்கின்ற வார்த்தை எவ்வளவு பெரிய உண்மையான வார்த்தை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால் தான் ஒரு குழந்தைக்கு தெரிகிறதோ இல்லையோ, புரிகிறதோ இல்லையோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பிறந்தவுடன் அந்த காதிலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கின்ற கலிமா என்கின்ற தக்பீரை பாங்கை நீங்கள் சொல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த குழந்தைக்கு அல்லாஹ் அக்பர்னா என்ன தெரியாது. விளங்குதோ விளங்கவில்லையோ, அல்லாஹ் தான் பெரியவன். நீ வந்திருக்கிற இந்த பூமி இருக்கிறதே, இதை நாசகரமான சக்திகளும் உண்டு, நல்லவைகளும் உண்டு, எல்லா விதத்திலும் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மட்டுமே மிக பெரியவன் என்கின்ற அந்த குழந்தைக்கு விளங்குகிறதோ விளங்கவில்லையோ, போதிப்பது நமக்கான கடமை என்பதை இந்த சுன்னத்தான வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். இதா அஃஸஹ அவுலாதகும் ஃபஅல்லிமூஹும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்கள் குழந்தைகள் பேச முற்படுகிற போது கலிமத்து தௌஹீத், ஏகத்துவ கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ்வை போதித்து விடுங்கள், சொல்லிக் கொடுங்கள். அது அல்லாஹ் என்று முதலிலே சொல்லட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை சொல்லட்டும், அதற்கு பிறகு அம்மா என்றும் அத்தா என்று அழைக்கட்டும். எனவே ஒரு குழந்தைக்கு நீங்கள் போதிக்கிற போது அது சொல்லுகின்ற, பேச வருகின்ற முதல் வார்த்தை அல்லாஹ்வாக இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற தௌஹீதை என்கின்ற முழக்கத்தை, ஈமானுடைய தாரக மந்திரத்தை நமது குழந்தைகளுடைய கல்விகளிலே போதிப்பதற்கு நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனாலே தான் 7 வயதாகிற போது நீங்கள் அந்த குழந்தையை தொழ சொல்லி அழையுங்கள். 10 வயதாகிற போது அடித்து தொழ வையுங்கள். 10 வயசுல எங்கட்டா தொழ போகிறேன்னா அடிச்சிருவார், குச்சி எடுத்துருவார். இந்த பயம் இருக்கிற போது அந்த குழந்தை 10 வயசுல கண்டிப்பா அல்லாவுக்காக வேண்டி தொழகாது, அத்தாவுக்காக வேண்டிதான் தொழணும். பரவாயில்ல, 10 வயதில் அந்த குழந்தை அத்தாவுக்காக வேண்டி தொழட்டும். 15 வயதாகிற போது அது அல்லாவுக்காக வேண்டி தொழ ஆரம்பித்து விடும். பத்து வயதாகிற போது அத்தாவுக்காக வேண்டி தொழுகின்ற, பயந்து தொழுகின்ற அந்த குழந்தை 15 வயதாகிற போது அது அல்லாவுக்காக வேண்டி தொழுகையாளியாக மாறிவிடும். எனவே 7 வயதிலிருந்தே தொழ சொல்லி அந்த குழந்தைக்கு ஏவுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார் என்பதாக பார்க்கிறோம். மதரசாக்கள் என்பது இன்றைக்கு நமது காலத்தில் இருப்பது போல கல்வி கூட்டங்கள் அன்றைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களிலே இது போன்ற மதரசாக்கள் இருக்கவில்லை. எப்படி இருந்தது என்றால், சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கல்வியை கற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வார்கள், குர்ஆனை தெரிந்து கொள்வார்கள், மார்க்கத்துடைய சட்டங்களை தெரிந்து கொள்வார்கள். தங்களுடைய குழந்தைகளுக்கும் தங்கள் வீட்டு பெண் மக்களுக்கும் அவர்கள் வந்து போதிப்பார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு வீடும் மதரசாக்களாக திகழ்ந்தது சஹாபாக்களுடைய காலத்திலே. அதற்கு பின்புதான்
வீட்டிலே உள்ள ஆண்களுடைய வேலைப்பாடுகளை கவனித்து அவர்களுடைய அந்த வேலையினுடைய மும்பரத்தை கவனித்துதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு ஒரு கல்வி கூடங்கள் தேவை என்றுதான் அவ்வளவு மன் ஜமஅ அல் அவுலாதத்தில் மக்தூபத்தி முதலாக மக்தூ மதரசா குழந்தைகளுடைய மதரசாவை துவங்கியவர்கள் குழந்தைகளை ஒன்று சேர்த்து வைக்கின்ற ஒரு சூழ்நிலைகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஏற்படுத்தினார் என்பதாக பார்க்கிறோம். ஏற்படுத்தி அதற்கென்று ஒரு உஸ்தாதுகளை போட்டு மதரசாக்கள் வர வேண்டும், அல்லாஹ் ரசூலை பற்றி உண்டான போதனைகள் தர வேண்டும் என்கின்ற ஆரம்பமான கல்வி கூடத்தை போதித்தவர்கள் அதற்கு உமர் ரலியல்லாஹு என்பதை நாம் வரலாறுகளின் மூலமாக பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மற்ற மதரசாக்கள் காலை மாலையினுடைய மதரசாக்கள் மூலமாகத்தான் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்கின்ற ஹாஃபிஸ்களாக ஆனார்கள் என்பதாக நாம் வரலாறு வந்து சொல்கிறது. அதே போன்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து செல்கிற போது ஒரு கல்வி கூட்டத்திலே மதரசா குழந்தைகளுடைய குர்ஆன் சத்தம் கேட்கிறது. குர்ஆன் சத்தத்தை கேட்டு நின்ற முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாவுலாயின் நாசி பஅதனா, இவர்களை நீங்கள், இந்த மக்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், இவர்கள்தான் நமக்கு பின்னால் இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள். இவர்கள் ஒரு காலத்தில் இந்த சமூகத்தினுடைய தலைவர்களாய், மஸ்ஜிதுகளுடைய தலைவர்களாய், மதரசாக்களுடைய தலைவர்களாய், சமூகத்தினுடைய தலைவர்களாய் இவர்கள் தான் வர இருக்கிறார்கள். இவர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த குர்ஆன் ஓதுகிறார்களே, இவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் தான் நமக்கு பின்னால் உண்டான மனிதர்கள், அடுத்த தலைமுறையினர்களை இவர்கள் தான் தலைவர்கள் என்பதை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். இது சாதாரணமான கல்வி கூடங்கள் அல்ல. இந்த வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள் தான் நாளை இஸ்லாத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடியவர்கள். இஸ்லாத்தையும் ஈமானையும் பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆலிம்களாய், ஹாஃபில்களாய், ஆலிமாக்களாய், ஹாஃபிலாக்களாய் உருவாகக்கூடியவர்கள் தான் இவர்கள். உஸ்மானியாவின் மூலம், இந்த கல்வி கூடத்தின் மூலம் ஆலிம்களாக திகழ்ந்தவர்கள் எத்துணை பேர் இருக்கிறார்கள். ஹாஃபில்களாக எத்துணை பேர்கள், ஆலிமாக்களாக எத்துணை பேர்கள். இந்த கல்வி ஸ்தாபனம் என்பது சாதாரணமானதல்ல. இவைகளை ஊக்கப்படுத்த வேண்டும், ஆர்வப்படுத்த வேண்டும் என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். எதை விதைக்கிறோமோ அதுதான் நமது குழந்தைகளுக்கு ஆரம்பமான விதைகளாக அமையும், அதுதான் பதியும். அதனாலே தான் நீங்கள் பதிக்கிற போது அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் ரசூலுடைய இல்மை கொண்டு பதிவு செய்து விடுங்கள். அது கற்களிலே பதிவு செய்வது போல என்று நமக்கு மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதனால் தான் 10 வயது சிறுவராக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு, யா குலாம், நீங்கள் எதை வேண்டுமானாலும், சிறுவர்களே, நீங்கள் ஃபைதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீங்கள் எதை கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். உனக்கு கஷ்டம் வரலாம், நஷ்டம் வரலாம், துன்பங்கள் வரலாம், உனக்கு தேவைகள் இருக்கலாம், எதை கேட்டாலும் நீ அல்லாஹ்விடத்திலே கேள் என்று 10 வயது சிறுவனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போதித்த அந்த இல்முதான் நமது குழந்தைகளுக்கு நாம் போதிக்க வேண்டிய இல்ம். அதே போன்று எதுவாக இருந்தாலும், எது நடந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது அல்லாஹ் எதை விதித்திருக்கிறானோ அதன் பிரகாரம் நடக்கிறது. ருஃபிஅத்தில் அக்லாமி வ ஜஃபத்திஸ் சுஹுஃபி, ருஃபிஅத்தில் அக்லாமி, பேனா உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் எல்லாம் காய்ந்து போய்விட்டது. அல்லாஹ் எதை விதித்திருக்கிறானோ அதுதான் நமக்கு நடக்கும் என்கின்ற விதியை குறித்து அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே நாம் பதிவு செய்ய வேண்டும். இப்படி ஆகிவிட்டதே, அப்படியாகிவிட்டது என்கின்ற புலம்பல்களை குழந்தைகளை விட்டும் தவிர்ப்பதும், விதியை பொருந்திக் கொள்கின்ற அந்த ஈமானிய ஊட்டுதல் நாம் நமது குழந்தைகளுக்கு நாம் தர வேண்டும். நம்முடைய ஈமான் அல்ல எந்த ஈமான், நம்முடைய முன்னோர்கள் கொண்டிருந்த ஈமானும் நம்முடைய ஈமானுக்கும் எங்கு வைப்பது, எங்கு கொண்டு போய் சொல்வது? யோசித்து பாருங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஜஅல் ஈமானல் அஜாயிஸ், யா அல்லாஹ், கிழவிக்கு உள்ளது போல ஈமானை எனக்கு கொடு என்று கேட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்டாங்க? கிழவிக்கு உள்ளது போல ஈமானை எனக்கு கொடு ரப்பே. ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே இருந்த கிழவிகள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களுடைய ஈமானை ஒருபோதும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஈமானிலே வலுவானவர்கள் நம்முடைய முன்னோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள். அப்படி என்றால் நம்முடைய ஈமான் எங்கு கொண்டு போய் சொல்வது? முன்னோர்களை போல ஈமான்
பலமிக்க ஈமான் நமக்கு வர வேண்டும் என்கின்ற துஆவை ஒரு சஹாபி கேட்கிறார் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். ஈமானுடைய விஷயத்திலே சொத்து பொத்துகளை நமது குழந்தைகளுக்கு விட்டு வைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நமது குழந்தைகளுக்கு தௌஹீதுடைய ஈமானை குறித்த ஏகத்துவத்தை குறித்த வசியத்துகளை நமது குழந்தைகளுக்கு செய்துவிட்டு மரணிக்க வேண்டும். ஒரு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் இது நபிமார்கள் செய்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மரண தருவாயிலே தங்கள் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு, நீ எனக்கு பின்னால் யாரை வணங்குவீர் என்று கேட்டார்கள். மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? ஒரு நபிமார்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய குடும்பத்தின் விஷயத்திலே என்ன சந்தேகம் இருக்க போகிறது? அவருடைய ஈமானிலே நாம் எப்படி சந்தேகப்பட முடியும்? யோசித்து பாருங்கள். எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று அவர்கள் கேட்க, தங்களுடைய சக்கராத்துடைய நிலையிலே இந்த பிள்ளைகள் எல்லாம் பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வைத்தான் வணங்குவோம். நீங்கள் யாரை எங்களுக்கு ரப்பாக காட்டினீர்களோ அவர்களைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னதற்கு பின்னால் தான் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கண்களை மூடினார்கள் என்கின்ற வரலாறுகள் எல்லாம் நாம் பார்க்கிற போது ஈமானுக்கு பலத்த ஆபத்தும் பலத்த அடியும் இந்த வருங்காலங்களில் ஊடகத்துறையின் வழியாக, கல்லூரிகளின் வழியாக, கொள்கைகளின் வழியாக மிகுந்த ஆபத்துக்குரிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிற போது நமது குழந்தைகளுடைய ஈமானுடைய விஷயத்திலே, இஸ்லாத்தினுடைய விஷயத்திலே நாம் உற்று கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்களும் உஸ்தாத்மார்களும் இது விஷயத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். கவனம் எடுக்கின்ற கல்வி கூடங்கள் தான் இந்த மதரசாக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே தான் ஒரு ஆங்கிலேயன் இங்கே வந்து ஒரு கல்லூரியை உருவாக்கிவிட்டு தன்னுடைய நாட்டுக்கு சென்று கூறினான், இந்தியாவிலே நான் ஒரு கல்லூரியை அமைத்திருக்கிறேன், ஒரு காலேஜையை கட்டியிருக்கிறேன். அவர்கள் நிறங்களிலே இந்தியர்கள், கொள்கைகள் சிந்தனைகளிலே அவர்கள் ஆங்கிலேயர்கள் என்று கூறினார். நிறங்களிலே பார்த்தால் இந்தியர்களைப் போலத்தான் இருப்பார்கள், ஆனால் சிந்தனைகளிலே அவர்கள் ஆங்கிலேயர்களாக இருப்பார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். எந்த அளவுக்கு இன்றைய உலகத்தினுடைய மோகம், பணத்தினுடைய மோகம், உலக ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய எல்லா விதமான மோசங்களிலும் நாமும் நமது பிள்ளைகளும் இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் என்றால், இவைகளெல்லாம் கொள்கை ரீதியாக எல்லா பக்கங்களும் அம்புகளும் ஈட்டிகளும் நமது பிள்ளைகளுக்கும் நமக்கும் எரிந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே ஈமானை மெருகூட்டுகின்ற, இஸ்லாத்தை வலியுறுத்தி பேசுகின்ற இது போன்ற குர்ஆனிய மதரசாக்கள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். இவர்கள் ஆர்வமூட்டப்பட வேண்டும். கியாமத்து நாள் வரை இது போன்ற கல்விக்கூடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்கிறோம். அல்லாஹ் தஆலா கியாமத்து நாள் வரை நமது உஸ்மானியாவை அல்லாஹ் ஹயாத்தாக்கி தருவானாக, பாக்கியாக்கி தருவானாக. இதில் ஓதுகின்ற பிள்ளைகள் அத்துணை பேர்களும் ஆலிம்களாக, ஆலிமாக்களாக, ஹாஃபில்களாக, ஹாஃபிலாக்களாக இந்த தீனை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக. எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வருகின்ற ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டு ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் நமது சந்ததிகள், நமது பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.